ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிங்கர் சின்மயி மீட்டு புகார் சொன்னதுக்கு அப்புறம் அவரை தமிழ் சினிமாவில் பாட தடை விதிக்கப்பட்டிருந்தது. அதை தொடர்ந்து அவர் பல வருடங்கள் தெலுங்கு உள்ளிட்ட மற்ற மொழிகளில் மட்டுமே பாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தக்லைஃப் படத்தில் முத்தமழை பாடலை மேடையில் பாடிய வீடியோ செம்ம வைரல் ஆனிச்சு. அதை தொடர்ந்து சின்மயிக்கு ஆதரவாக நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. அதனால மீண்டும் சின்மயி பாடல்கள் பாட தொடங்கியிருக்காரு. அவர் மோகன்ஜி இயக்கிய திரௌபதி 2 பாகத்தில் வரும் எம்கோனே அப்படின்ற பாடலை பாடியிருந்தாரு. அதனால் சின்மயியை சிலர் விமர்சித்த நிலையில உடனே அவர் மன்னிப்பு கேட்டு ட்விட்டர்ல பதிவிட்டாரு. அது என்ன படம், யார் இயக்குனர் போன்ற விவரங்கள் எல்லாம் என்ன தெரியாமல் பாடிட்டேன், மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சின்மயி பதிவிட்டு இருந்தாரு. அதன் பிறகு சின்மயியை ஒரு தரப்பு விமர்சிக்க தொடங்கியது. தக்லைஃப் படத்தில் வரும் முத்தமிழை பாடல் விலைமாது பாடுவது போல்தான் படத்தில் வரும், அதை ஏற்றுக்கொண்டு பாடிய சின்மயியை இப்படி பேசுகிறார் அப்படின்னு நெட்டிசன்கள் விமர்சித்தாங்க. அண்ட் இந்த நிலையில சின்மயி பாடிய பாடல் முழுவதுமாக படத்திலிருந்து நீக்கப்பட்டு இருக்கிறது. வேறு ஒரு முன்னணி பாடகியின் குரலில் அந்த பாடல் இடம்பெறும் அப்படின்னு திரௌபதி 2 பட இயக்குனர் மோகன்ஜி அண்ட் தயாரிப்பாளர் சொல்லியிருக்காங்க. இதனால சின்மயி திரௌபதி 2 சர்ச்சை முடிவுக்கு வந்திருக்குதுன்னு சொல்லலாம். மோகன்ஜி திரௌபதி படத்தோட நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கும். அண்ட் அதில் சின்மயி பாடினது அந்த பாட்டை மட்டுமே சொல்லி சின்மயை நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. அதுக்கு சின்மயி என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் பட் சின்மயை ஒரு பக்கம் தாக்கிட்டு தான் இருந்தாங்க. இதனால மோகன்ஜியும் பதிலுக்கு பேசினாரு. சின்மயி அவர்கள் தப்பா புரிஞ்சுட்டு பேசுறாங்க அப்படின்லாம் சொன்னாரு. இப்போ ஒரு வழியா அந்த பாடலை நீக்கி அந்த படத்துக்கான பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க.